समारिंदितवामभागं गोपाय रङ्गनाथसरद्वितं श्रीरङ्गवीरवेदान्तानि रङ्गनारायणोपदा नमस्तभ्यः பழைய பாடல் சந்தேகம் இருக்கா? பாடம் பகுதி பகவச்சனம் விவசாய பகவச்சனம் தியாகம். நிறைய பொருளை சொல்லும் பொழுது விவசாயம் நிறைய வஸ்துவை சொல்லும் பொழுது அப்போ பகவச்சனம் வந்து பிரயோகப்படுத்த வேண்டும். அது சுட்டு பிரத்யேகத்துடைய அந்த எழுத்துக்கு அலங்கேற்றதுனால இத்தனையான சுட்டு சுற்றம் பிரத்யேகத்துடைய ஆதி எழுத்துக்கு பிரத்யேகத்துடைய ஆதியான எழுத்து கவர்க்கமோ இருந்தால் அதுக்கு இதனால் இத்தனையான இருக்கிற ஆதியோ சுத்திங்கோ விபக்தி சஞ்சோ அந்த சுப் பிரத்யேகம் அவைகளுக்கும் சித்தத்தின் தாது மேல வைக்கிற சிங் பிரத்யேகம் இருக்கும். இப்போ விபக்தின்னு பேரானது வைக்கிற சுத்திங்கோ விபக்தி சார்ந்த சுத்தத்தினால விபக்தோ சுத்மாக இந்த சூத்திரமானது இத்தமிய செலத்துக்கு வர வேண்டிய இத்தமையான கிடையாதுன்னு சொல்றது. விபக்தியில இருக்கிற தகார தவர்க மகாரம் தவர்க்கம் தகாரம் மகாரம் தவர்க்க வர்ணத்துக்கும் தகாரத்துக்கும் மகாரத்துக்கும் விபக்தியில இந்த விபக்தி தன்மை எங்க இருக்கோ அந்த இடத்துல இத்தன்மையா வர வேண்டிய இருந்த தகாரமோ தவர்க்கமோ மகாரமோ இருந்தால் அதுக்கு இத்தமையானது கிடையாது அப்படின்னு சொன்னதுனால ராம பிளஸ் ஜஸ் அல்லது தகாரத்துக்கு சுற்றுகளை இஷ்டமே ராம பிளஸ் அர்த்தம் தகாரத்துக்கு இஷ்டமே வரணும். உங்க நினைக்கிறேன் உங்கள்தான் குறைவான சவுண்ட் வந்துட்டு இருக்கேன். மீதி பேச சரியா கேட்கறதா? इदानीं सम्यक् श्रूयते. அதுல தக்காரத்துக்கு இஷ்டமையானது வரணும். அது தக்க இஷ்டமையானது வரல. அப்போ ராம பிளஸ் அஸ்தன் இருக்கும். அகஸ்தவனை ஜீக்கா வரணும். அது வராம அடுத்து அத்தோகுறை அனுபவம் வரணும். அதுக்கு அடுத்து பிரமேய பூர சவர்ண ஜீக்கா. அதனால ராமாசனாரி முத்துவதற்கு வந்து ராமாக இருப்பார்கள். அடுத்து ஏகவதன சம்புத்தி பிரதம சம்போதன பிரதமாவுடைய ஏகவதனத்துக்கு மாத்திரம் சம்புத்தி சம்யா இருக்கிற சம்போதனை பிரதமாய ஏகவதனம் சம்புத்தி சம்ய வித்தியாசத்தை சுத்தத்தினால. அப்புறம் அர்த்த சூத்திரம் அங்க சம்யா விதாயக சூத்திரம் யஸ்மாத் பிரத்யேகி ததாதி பிரத்யேகம். எந்த ஒரு பிரத்யமானது எதுக்கு மேல விதிக்கிறாரோ அந்த பிரத்தியம் பரமா இருக்கும் பொழுது அந்த ஆதி ஸ்வரூபம் அந்த ஆதி ரூபத்துக்கு அங்கம் என்று பெயர் அப்படின்னு அங்க சம்யா விதாய சூத்திரம் யஸ்மாத் பிரத்யேகி ததாதி பிரத்யேகம் அப்படின்னு சொல்றோம். அது அங்க சம்யா வித்தியாசம் ஏ ராம பிளஸ் சு அப்படின்னு இருக்கிறது. அந்த ஸ்டூக்கு லோபம் வச்சுக்கிற ஏங்கஸ்வா சம்புத்தே அந்த ஏங்கன் தாத்து ரஸ்வம் தாத்து ஏங்கன் தாமா ஏகோவ அந்தமா வச்சுட்டு இருக்கிற இல்ல ரஸ்வமான எழுத்து அங்கமா வச்சுட்டு இருக்கிற காட்டிலும்
பரமா இருக்கிற அல் எழுத்து மெய் எழுத்தானது லோகத்தை அடைகிறது சம்பூர்த்தி சமயம் இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப ஏ ராம கிறிஸ்து அப்படிங்கிற இடத்துல ஏ ராமன்றது கிரஸ்வந்தம் கிரஸ்வத்தியாந்தம் ராம கிரஸ்வம் முடியாது. அப்போ கிரஸ்வாந்தம் அது அங்க சமயம். ஏன்னா சுப்பிரத்தியம் அது மேல வச்சிருக்கிறதுனால சுப்பிரத்தியம் பரமா இருக்கச்சு அந்த ஏ ராமன்ற சப்தத்துக்கு அங்க சமயானது வந்துடும். அப்போ கிரஸ்வாந்தமான அங்கமா இருக்கு. அதை காட்டு நம்ம இத்து அல்லு அது சம்பூர்த்தி சமயம் இருக்கு. ஏன்னா பிரதமா ஏகவசனம் சம்பூர்த்தி பிரதமா ஏகவசனம் சம்பூர்த்தி சமயம் இருக்கிறதுனால அந்த சிறுக்கு லோகம் வந்துடும். ஏ ராம அப்படின்னு ஆயிடும். ஏ ராமோ ஏ ராமான்றது பிரதமா விபக்தி எப்படி சொன்னோமோ அப்படியே தான் அப்படின்ட்டு அது வரைக்கும் பார்த்தோம். அது வித்யா ஏகவசன ரூபம் பார்க்கணும். அழக பார்த்துட்டோம். அதுல ஏ ராம பிளஸ் 2 அம் பிரதம வித்யா ஏகவசன ரூபமானது ராமம் ரூபானம். அப்போ ராம சப்தாத்து அம் சுவோஜர் அம் பிரத்யேகமானது அது மேல வைக்கணும். ராம பிளஸ் அம் அப்படின்னு இருக்குது. இந்த சமயம் அகஸ்தவனை தீர்க்கா தீர்க்கமானது ராமாம் ரூபாலாம். ஆனா அதை தடுத்துட்டு அதோ குணே அதாவது பரமரூபம் பரமகுணம் ராம ஆவுறது பரமரூபம் வந்து ராமம் அது ரூபம் ஆனம். அதையும் தடுத்துட்டு பிரதமையோ பூர்வ சவர்ணா அப்படின்னு பரசூத்திரம் அது வந்தா திருப்பியும் ஆகும் சேர்த்து பிரதமையோகோ விஜய விபக்தியில் வச்சுக்கிற காரியமா இருக்கிறத பூர்வ சவர்ண தீர்க்கம் வந்து ராமா அப்படின்னா ரூபம் ஆகும். ஆனால் அது ராம ரூபம் ஆகும். நம்ம ரூபம் ராமம் ரூபம் ஆகும். அதை என்ன பண்ணி தனியா அமீ பூர்வகா அப்படின்னு சூத்திரமானது பண்றேன். அமீ பூர்வகா அகஹ அமீ அசி பூர்வரூபம் ஏகாதகா தியாக அகஹ அக்கை காட்டிலும் அக்கை எடுத்து அதை காட்டு அம்மு பரமா இருக்கணும். அம்முனா இது அம்மு பரமா இருக்கு. ஆறு அக்கு அதுக்காக அம்மு எடுத்து பரமா இருக்கு. அப்போ பூர்வரூபம் வருது. பூர்வரூபம் அம்முக்கே வருதானா இல்ல அச்சிட்டு அனுவர்த்திச்சு அமி அச்சி அம்புல இருக்கிற அச்சுக்கு மாத்திரம் பூர்வரூபம் மொத்தத்துக்கு பூர்வரூபம் வரல. அம்புல இருக்கிற அச்சுக்கு மாத்திரம் வரல. ஆவும் சேர்த்து பூர்வரூபமாக ஆவே வந்துடும். அப்போ அவங்களுக்கு வேண்டிய ராம இது ராமம் இது வராம ராமம் ரூபமானது ஆறுதல். அக்கஹா அக்கை காட்டிலும் அம் பரமா இருக்கணும். அமி அமி பரமா இருக்கணும் அப்படின்னு தான் பூர்வரூபம் வருது. அம்முக்கே வரல. அம்புல இருக்க அச்சி அம்புல இருக்க அச்சு எழுச்சி தான் அது அல்ல எடுத்து இந்த அச்சுக்கு மாத்திரம் தான் பூர்வரூபம் வருதுன்னு சொல்லிட்டு அப்போ ஆ சேர்த்து ஆவே வந்துடும். ராம இன்பு ராமம் ரூபமானது வந்து சித்திக்கிறது. இந்த கேள்வி என்ன இருக்க மேல போலாமா? அடுத்து ராமன்றது ஏற்கனவே மேல சொன்ன மாதிரி தான் வித்திரேச்சி பரத போல சவர்ணம் இருக்காங்க. அப்ப நாதிச்சினா தடுத்துட்டு விருத்திரேச்சி வந்து ராமம் அது பிரதமா தீவச்சனம் எப்படி சொன்னமோ அதே தான் தித்யா தீவச்சனம் இருக்கவும் மாற்றம் கிடையாது. அடுத்தது வித்யா பகவதனம் வித்யா பகவதனம் ராம சப்தாத்து குருவோட அமோட ரொம்ப அப்புறம் ராம தத் அப்படின்னு வைக்கிறது. நம்ம எங்க சொல்றோம் சகால சீத்தன்யானது வராது. ஏன்னா விபக்தோ சுஷ்மாஹா விபக்தியில இருக்கிற சகால தவக்கு சகால வார்த்தை அனைத்து பிரவர்த்திக்காது. சீத்தன்யா கிடையாது. சீத்தன்யா வராதனால லோகமும் வராது. ராம தத் அப்படின்னு இருக்கும். இந்த சகாலத்துக்கு இத்தன்யா விதிக்கிறது. சகாலத்துக்கு இத்தன்யானது விதிக்கிற சூத்திரம் தசக்வன் சத்தியத்தை தசக்வன் சத்தியத்தை तद्धित वर्ष प्रत्ययाद्या ल श क वर्ग इतः स्युः. तद्धित वर्ष தத்தியத்தை விட்டு விட்டு தத்தித பிரத்யமாக இருக்கக்கூடாது. விட்டு விட்டு இருக்கும். தத்தித பிரத்யமாக இருக்கக்கூடாது. பிரத்தி ஆதியா இருக்கணும். எப்படி சுற்று சூத்திரம் சொன்னமோ அதே மாதிரி இதுவும் பிரத்யேக ஆதியில இருக்கிற இடத்துக்கு இத்தனை விஜய சூத்திரம். இதுவும் பிரத்தில ஆதியில இருக்கிற தகார சகார வேர்களுக்கு இதா இத்தமையானது வருது. இருக்கக்கூடாது.
தத்தியம்னா தத்தை பிரத்தியமா இருக்கக்கூடாது. தத்தியம் தத்தை பிரத்தியமா இருக்கக்கூடாது. ஆதியா இருக்கணும். அப்படி இருந்தா இந்த ரெண்டு சத்தியம் இருக்கக்கூடாது. சத்தியில் ஆதி எழுத்து சகாரம் சகாரம் கவரம் பிரத்யேகத்துடைய ஆதி எழுத்து லாவோ ககாரமோ கவர்க்கமோ இருந்தால் அது இஷ்டமே. ஆனா அது என்ன இருக்கக்கூடாது, சத்திய பிரத்தியமாக இருக்கக்கூடாது. சத்திய பிரத்தியமா இருந்தா அது இஷ்டமையானது வராது. அது இருக்கு. அப்போ இது சத்திய பிரத்தியம் இல்லை. அப்போ இது சத்திய பிரத்தியம் சத்திய பிரத்தியம் இல்லை. முதல் எழுத்து எழுத்துக்க. அப்போ முதல் எழுத்து என்ன, இந்த ஆதி எழுத்து இஷ்டு. அப்போ சத்திய ஆதி சகாரமா இருக்கு. அதுக்கு இஷ்டமையானது வந்துடும். இஷ்டம் வந்தா உடனே சத்திய லோபா. அதனால அதுக்கு அந்த லோபம் மறைஞ்சு போயிடும். மறைஞ்சு போயிட்டா வீட்டு அப்படின்னு ராம பிரசலம் சத்திய வர்த்தமா இருக்கு. சத்திய பிரத்தியம் இல்ல. சத்திய ஆதிய இருக்கிற சகால சகால மகான் சொல்லி சகாலம் இருக்கு. அதுக்கு இஷ்டம் விதிச்சுட்டு இஷ்டம் விதிச்சதுனால அதுக்கு சத்திய லோபா வந்து லோபம் ஆயிடும். அவன் மீதி ராம அஸ் அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கிட்டு பிரதம பூர்வசவன தீர்க்கா. ஏன்னா பிரதம விபக்தி இருக்கிறதுனால பூர்வசவன தீர்க்கமான வந்துடும். வந்து இந்த ஆறுக்கும் இந்த ஆறு சேர்த்து வீட்டுல வந்து ராமா அப்படின்னு ரூபம் ஆயிடும். ராமா அப்படின்னு ஆனா விட்டு தஸ்மா சசோனா குப்தி அற்புதம். ரசக்கதை என்ன சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க. இது தர்பித்த பிரத்தியத்துல இது தர்பித்த பிரத்தியமா இந்த தர்பித்தமா இருந்தாக்கா ரசக்வ அசர்பித்தே அப்படின்னு இருக்கு. அதுக்குதான் உதாரணம் பண்ணேன். காது எப்படி அடிக்கல. அப்போ இந்த கர்ண சத்தாத்து கண்பிரத்தியம் கண்பிரத்தியமானது வருது. கண்ணு சந்தை பிரத்தியம் கர்ண லலாட்டா கண் அப்படின்னு சூத்திரம். அத கண்பிரத்தியம் வந்து சந்தை பிரத்தியம் கண்ணத்துக்கு பண்ண அலங்காரம்னு அர்த்தம். அதை தோட வச்சுக்குவோம். இப்ப கண்பிரத்தியம் கேட்டு கண்ணில் முதல்ல எடுத்து கட்டாரம் இன்னும் அலங்காரம் போயிடும். டாசா இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் டாசா வந்து இந்த இப்போ வந்து கன்னிகா ரூபாயிருது. கன்னிகா ரூபாருன்னு இந்த கண்பிரத்தியை வச்சா இந்த பிரத்யம் கண்ணுன்னு பிரத்யம் ஆதி எழுத்து ககாரம் அது வச்சுட்டு என்ன வந்துடும், டாப் மாதிரி வந்துடும். இப்போ கத்திதான் படம் போடாட்டா இந்த கண்ணில் இருக்க கக்காரத்துக்கும் டாப் மாதிரி வந்துடும். அப்போ கன்னிகா ரூபம் செஞ்சுக்காது. ஓகேவா? இன்னொரு கஷ்டம் என்னன்னா நம்ம கேட்கலாம். இப்ப கண் பிரச்சனை வைக்காம இக்கண் இக்கு கண் ரெண்டு இக்கு முன்னாடி ஒரு இக்கு போட்டு அது போட்டுனா அக்காலத்து கக்கால இஷ்டம் எடுத்துட்டோம். கக்கால இஷ்டம் வந்து மீன் நம்மளுக்கு கண்ணு இருக்கும் அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். இப்ப கண்ணு வச்சா கக்கால போயின்னு கேட்போம். பிரச்சனை கண் அப்படின்னு வச்சு வச்சுக்கோங்க பேச்சுக்கு. அப்போ லட்சம் கக்கால போயிட்டோம். இப்ப கண்ணு ரூபம் வந்துடும். அப்போ கன்னிகா ரூபம் செஞ்சுக்கணும்னு கேட்டா அது இசம்யம் வந்தா என்ன கக்கால் இசம்யம் வந்தா ஆதி வித்தி வேற வந்துடும். ஆதி வித்தி வந்தா கார்மிகா ரூபம் செஞ்சிடும். கக்கா இசம்யம் வந்தா அதுதான் ப்ராப்ளம். ஆதி வித்தி வந்து கார்மிகா ரூபம் வந்து செஞ்சிடும். அதுவும் வரக்கூடாது. அதனால கக்காலத்துக்கு இசம்யம் தட்டில சொல்லலை. ரொம்ப तस्मात् शशोनः पुंसि पूर्वसवर्णात् पूर्वसवर्ण दीर्घात् परः यः शशः सः
तस्य नः स्यात् पुंसि पूर्वसवर्णदीर्घात् परः यः शतः सः तस्य नः स्यात् पुंसि सूत्रनाल नः विधिक्கிறது सूत्रத்துல முக்கியமான காரியம் ந முதல்ல நகான பிரதானத்தை ந ஆன விதிக்கிறது எதுக்கு எப்பற பும்சி புல்லிங்கத்தை மாத்திரம் புல்லிங்கத்தை மாத்திரம் புல்லிங்க பிரத்யேகமா இருக்கட்டும் புல்லிங்க பிரத்யேகத்துல மாத்திரம் எதுக்கு சஹ தசஹ சஹ தத்பர்த்தயத்துல இருக்கிற தசஹான தத்பர்த்தயத்தினுடைய சஹ சகாரா அது இஷ்டுக்கு மாத்திரம் சஹான இஷ்டு நம்ம சஹான்னு சொல்றோம் ஆனால் இஷ்டு தசஹ சஹ சஹ தத்பர்த்தத்தில் இருக்கிற சஹா இருக்க சத்தியம்னா அந்த சகாரத்துக்கு நகாசியா புத்தி நகாவானது வருது புல்லிங்கத்துல மாத்திரம் அதை எப்படி இருக்கணும் பூர்வசவர தீர்க்கா பூர்வசவர தீர்க்காத்து பரா பூர்வசவரம் வந்திருக்கணும் வந்ததுக்கு அப்புறம் தீர்க்காத்துக்கு அப்புறம்னா தீர்க்காத்துனா பஞ்சமி கருத்துன்னு அதை காரணம் அதுக்கப்புறம் அர்த்தம் பூர்வசவர தீர்க்கம் வந்தா விட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சத்பிரத்தியத்தினுடைய இருக்கிற சகாரத்துக்கு நகாரமானது வரும் புல்லிங்கத்தில் அப்படின்னு அர்த்தம் இப்ப இங்க பாருங்க ராமான்னு இடத்துல ராமா ராமாஜின்னு இருக்கா இல்லையா அது பிரதம பூரசவர தீர்க்கம் வந்துட்டு இருக்கும் ராமான்னு ஆயிடுச்சு இப்போ பூரசவர தீர்க்கா கிருத்தா அப்போ பூரசவர தீர்க்காது இந்த இத்து இருக்க இத்து என்னது எதுடைய இத்து இந்த சத்தினுடைய இத்து சத்பத்தினுடைய இத்து அப்ப சசஹா சஹா சத்பத்தினுடைய இருக்கிற சஹா நகாரத்துக்கு சத்திய நகாசியா நகாரமானது வந்துடும் அப்போ இருக்கும் ராமான் புரியுதா பூர்வசவர தீர்க்கம் வந்துடணும் வந்தா வந்து பூர்வசவர தீர்க்கத்துக்கு அப்புறம் பின்னாடி அதுக்கப்புறம் பிறகு சத் தட்டில் இருக்கிற சகாரத்துக்கு நகாரமானது வருது பும்சிக்கு ராமசப்தம் புள்ளிங்க சப்தம் புள்ளிங்கத்துக்கு அப்போ நகாரம் வந்தா இத்து போயிட்டு நான் வந்துடும் இப்போ ராமான் அப்படியே ரூபம் ராமாசன் போய் ராமான் அப்படியே ரூபமானது சித்திக்கிறது சந்தேகம் இருக்கா சந்தேகம் இருக்கா அந்த சகாரம் நகாரமே மாறும் சகாரம் நாவா மாறும் அதனால்தான் ராமான ரிஷியா பகுவச்சனம் ஆமா மேற்கொள்ளாம அர்த்த சூத்திரம் அக்குவானும் ஜவாயேபி அக்குவானும் ஜவாயேபி அட்டு கவர்க பவர்க ஆன் நும் ஏதைஹி யஸ்தைஹி யதா சம்பவம் விலீதைஷ்ச व्यवधानेपि रसाभ्यां पदस्य नस्य नः समानपदे இந்த சூத்திரம் வந்து ரசாபியாமோன சமானபதே ஒரு சூத்திரம் இருக்கும் ரசாபியாமோனா ராணா இரு ராணா ராணா எடுத்துக்கூடாது இதுன்னு அர்த்தம் ராணா இஷ்ணு அர்த்தம் அடியே மேல எழுதுறது தெரியறது இல்லை கொஞ்சம் போர்டுல நடுவுல எழுதினா தெரியும் அடியேன் இதை காட்டும் பதமாக இருக்கிற நகாரத்திய நாவானு வரும் ஒரே சமான பதை ஒரே பதத்துல இருக்கு அப்புறமோ இஷ்டுக்கு அப்புறமோ நா வந்தால் இந்த நாவா அது மாறிடும் இதுக்கப்புறம் நான் வந்தாலும் இதான் வரும் இஷ்டுக்கு அப்புறம் வந்தாலும் இதான் வரும் இப்போ கர்ணஹானா எது வரும் கர்ணஹா அதே மாதிரி கிருஷ்ணஹானா வரும் சில சப்தங்கள் ரூபத்திலே இருந்து அது மாறாது இதே மாதிரி ரூப நிஷ்பத்தி பார்த்து இதுக்கு அப்புறம் இது வந்தா இந்த நாவா மாறிடும் இஷ்டுக்கு அப்புறம் இந்த நாவா வந்தா இந்த நாவா மாறிடும்னு அந்த சுத்தம் ரஷாபியாம் நோனஹா
சமான பதே. அப்ப என்னன்னா இந்த இதுக்கும் இந்த நாக்கும் விவதானம் வேற எதுவும் இருக்குமே தடுக்கக்கூடாது. இதுக்கு அப்புறமே இஷ்யூ இருக்கணும், நான் இருக்கணும். அதாவது இஷ்யூக்கு அப்புறமே நான் இருந்தாதான் இந்த நகாரம் வரும். எது சூத்திரம்? ரஷாபியானவனா சமான பதேட்ட சூத்திரத்தால. அந்த சூத்திரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிற இந்த சூத்திரத்தினால. இந்த இஷ்யூ இருக்க இதுக்கும் இந்த நகாரத்துக்கு நடுவுல சில எழுத்துக்கள் அட்டு அவர்கள் அவர்கள் ஆண் அட்டு கவர்க பவர்க ஆண் நும் ஏட்டை ஏட்டை இவைகள் ஏட்டை ஜெத்தைனா ஏதோ ஒன்று தனித்தனியாக இருக்கும். ஜெத்தம் தனித்தனி இருக்கும். ஏதோ ஒன்று இருந்தாலும் சரி, அட்டில் ஒரு எழுத்தோ இல்லை அட்டோ எழுத்தோ கவர்க எழுத்தோ பவர்க எழுத்தோ எது ஒன்று இருந்தாலும் சரி, எதுனா ஒன்று ஒரு எழுத்து இருந்தாலும் சரி, இல்லை எதாசமா விழித்தைத்தேன் அட்டில் ஒரு எழுத்து கவர்க ஒரு எழுத்து அட்டில் ரெண்டு எழுத்து எப்படி வேணா இந்த எழுத்துக்குள்ள எத்தனை எழுத்தாலும் சரி நடக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்து இருந்தாலும் வச்சுப்போம். ஒரு எழுத்து தடுத்திருந்தாலும் சரி, இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தடுத்திருந்தாலும் யதாசம்பவம் விழித்தைத்தன கலந்து இருந்தாலும் விவதானேபி விவதான தடுத்து இருந்தால் விவதம் இந்த ராக்கும் இந்த ஷாக்கும் இந்த ராக்கும் இந்த நாக்கும் இந்த ஷாக்கும் இந்த நாக்கும் நடுவுல இந்த எழுத்துக்கள் தடுத்து இருந்தாலும் தசாபியாம் பரஸ்ய சகாராபியாம் பரஸ்ய நத்திய நகாரத்துக்கு நகாபியா நகாரமானது வந்து தாளவியத்துக்கு மூர்தனி நகாரமானது வந்துடும். அதே சமான பதை ஒரே பதமா இருக்கணும். இது வேற ஒரு பதத்துல கேட்போம், முன்னூறு பதத்துல நகாரம் தான் வராது. ஒரே பதத்துக்குள்ள இந்த ராக்கு பக்கத்துல இல்லைன்னா இந்த ஷாக்கு பார்த்த ஒரு நாய் தான் வரும் அஷாபியான சமான பதை. அதே ஒரே பதத்துல இந்த ராக்கும் நாக்கு நடுவில் இந்த எழுத்துக்களோ இந்த ஷாக்கும் இந்த நாக்கு நடுவில் இந்த எழுத்துக்களோ ஒன்னோ ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தாலோ இந்த நகாரமானது வரும் அப்படின்னு சொல்றது இந்த சூத்திரத்துடைய அர்த்தம். அப்ப அப்படி பார்த்துட்டு நம்ம இப்போ ராமான் அப்படின்னு வச்சிருக்கோம் ரூபம். இந்த கேள்வி என்ன எழுத்து? இது இப்ப ராமான்றது ஒரே பதம், ஓகேவா? சமானமான பதம். இப்ப இங்க ரேப்பமானது இருக்கும். இது முதல் எழுத்து இது, இங்க கடைசியில இன்னும் நகாரம் இருக்கு. அப்போ இந்த ரஷாபியான சமான பதத்துல வராது. ஏன்னா இதுக்கு பக்கத்துல நான் இல்லை. அப்போ ரஷாபியான சமான பதத்தினால நகாரத்துக்கு நாவானது பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு அப்புறமே நான் இருந்ததா அது வரும், அது இல்லை. அப்ப அதனால இப்ப அட்டு பானும் வரலாமா அப்படி பார்க்கலாம். இந்த இது ஆறுல ஆ ஒரு எழுத்துக்கு இன்பு இருக்கு, இன்னொரு ஆ இருக்கு, ஒரு எழுத்து தட்டு இருக்கு. இந்த ஆ எழுத்தானது அட்டுக்குள்ள ஐவுல ஆரம்பிச்சு வரத்து வரைக்கும் அட்டு. அப்போ ஆனது அட்டுக்குள்ள இருக்கு. ஓகே. இம் வந்து பவர்கட்ட இருக்கு, பாப்பா பாபாமா இல்ல பவர்கட்ட இம் இருக்கு, அதுவும் ஓகே. இந்த ஆவும் அட்டுலயே இருக்கு, அதுவும் ஓகே. இப்போ அக்குப்பாமு எவாயேசி அது சூத்திரத்தினால ரஷாபியாம் நூன சமான பதே. இது சமான பதம் தான். இந்த பதத்தை தாண்டி போலையே ராமான் இல்ல சமான பதம் சூத்திரத்தினால அந்த இது நாக்கு நடுவே விவதானம் இருக்கக்கூடாது. அந்த சூத்திரத்தினால இதுக்கு அப்புறமே நான் இருக்கணும். இதுக்கு அப்புறமே சூத்திரம் இல்லையா? பதாந்தஸ்யன்ற சூத்திரம் இல்லையா? அது பதாந்தஸ்ய அப்படின்ற அடுத்த சூத்திரம் இல்லையா? அது இல்ல, அது இல்ல, அது விஷயம் சூத்திரம். அது இப்போ ராமான் ரஷாபியான சமான பதத்துக்கு வராது. ஏன்னா இதுக்கு அப்புறமே நான் இருந்தா அந்த சூத்திரம் பிரவர்த்திக்கும். இப்ப அது பிரவர்த்திக்கிறது பிரவர்த்தி இல்லை. புது சூத்திரம் இருக்கு. அட்குப்பானு விவாயத்தி இந்த அட்டு கவர்க பவர்க ஆ நும் இவைகள் ஒன்னோ ஒண்ணுக்கு மேற்பட்டோ இருந்தா எக்ஸாம்பிள் கொடுக்குற நக்கால நக்கம் வரத்துக்கு ரெண்டுக்கு நடுவுல தடுத்து இருந்தாலும் எக்ஸாம்பிள் விட்டு நக்கம் வரத்துக்குன்னு. இப்ப இருந்து இங்க இருக்கு, நான் இங்க இருக்கு, நடுவுல இந்த மூணு எழுத்து இருக்கு. இந்த மூணும் அட்டு பவர்க அட்டுலயே விவதானமா இருக்கு. அது பரவாயில்ல, நக்கமானது வரலாம்.
ஏன் பண்ணல அப்படின்னு தான் இப்ப கேள்விப்போம். பண்ண வேண்டியது அப்படின்னு கேள்விப்போம். பண்ணணும் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ராமான் அப்படி ரூபமானது ஆக வேண்டும் அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். இது பிராப்தே அர்த்தம் நத்தே பிராப்தே நகாரமானது பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். வேற கேள்வி இருக்கிறதுல ஸோ அப்போ ராமானு தான் ஆகுமாடியன். பெரிய நான் வராதா? மூர்தனி வராது. தப்பு பாருங்க, பிரசக்தி இருக்கு. மூர்தனி நகாரத்துக்கு பிரசக்தி இருக்கு. பிரசக்தி இருக்கு. சரி சரி அடி. சரி. அடுத்த சூத்திரம் பதாந்தஸ்ய. பதாந்தஸ்ய சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம்னா நஸ்ய நஹா ந. இந்த நகாரத்தின் அர்த்தம் இதுதான் சொன்னாங்க. நகாரத்து பதாந்தமா நகாரமா இருந்தால் நகாரத்தின் அர்த்தமானது வராது. காரணம் சொல்லிட்டு பதாந்தம் எது பதாந்தமா நகாரமா இருந்தால் தத்துவமானது கிடையாது. பதாந்தஸ்ய நஸ்ய நத்துவம் ந. ஒரு காலத்துல கடைசி எழுத்து நகாரமா இருந்தால் அப்ப நத்துவமானது வராது. அப்போ ராமான் அற்பம் நத்துவம் பிரவர்த்திக்கலாம். நகாரம் மூர்த்த நகாரம் வரலாம். ஆனா நகாரம் எங்க இருக்கு? பதத்துடைய கடைசியில இருக்கு. பதாந்தமா இருக்கிறதுனால பதாந்தஸ்ய நஸ்ய நகாரஸ்ய நத்துவம் வராது. அது கருத்துக்கு கருத்துனால ரூபம் ராமான் அப்படின்னா இருக்க. கேள்வி இருக்காருன்னா ராமம் ராமோ ராமாக ஹே ராம ஹே ராமோ ஹே ராமாக ராமம் ராமோ ராமான். அது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது திருத்தியா விபக்தி பார்க்கணும். திருத்தியா விபக்தி ஏகவசனம் ரூபம் பார்க்கணும். திருத்தியாவது ஏகவசன ரூபம் ராமேன. ராமேந்திர ரூபமானது நம்மளுக்கு சிந்திக்கணும். அப்ப நம்ம ஏகவசன விபக்தி ஒரு ரூபம் வரணும். என்ன மேல பத்தி வரணும்? சுௌஜஸ் அம்மௌத்தஸ் தாப்யா இங்க வைக்கணும். ராமன் அப்படின்ட்டு சுட்டு அதனால சத்தியில் ஆளுங்க தக்காளத்துக்கு தனியாக போயிடும். இப்போ தான் யசியதா இனாஸ்யாஹ தான் யசியதா இனாஸ்யாஹ அதந்தாத் அங்காத் காதீனா இனாதயः ஸ்யுः. அதந்தாத் அங்காத் காதீனா இனாஸ்யாஹ ஸ்யுः. கா யசி யஸ் மூணு தான் யசி யசாம் அப்படின்னு ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். கா யசி யஸ். யசி யஸ். அதந்தாத்து அங்காத்து. அதந்தாத்துனா அகாரத்தை அந்தாத்து அந்தமா உடையது. ஆவை அந்தமா உடையது.
அதந்தம். அகாரத்தை அந்தமா உடையது அதந்தம். எழுத்தை அந்தமா உடையது அகாரத்தை அந்தமா உடையதா அது அதந்தம். அது எப்படி அங்கமா இருக்கணும். அப்போ அங்க சம்ஞையுடைய அங்கம் பேர் வச்சிருக்கிற அகாரத்தை அந்தமாவுடைய சப்தத்தை காட்டிலும் பரமா இருக்கிற டா யசி யசாம். டா யசி யசாம் சக்தி பகவதனம். அப்போ டா பிரத்யம் யசி பிரத்யம் எஸ் பிரத்யம் இவைகளுக்கு டா பிரத்யத்துக்கும் யசி பிரத்யத்துக்கும் எஸ் பிரத்யத்துக்கும் இனாத்யான்றது பிரதமா பகவதனம். இன ஆத்யா இன ஆத்யான்றது பிரதமா பகவதனம் சமஸ்கிருதம். இன ஆத்ய இன ஆத்ய மூணு பிரத்ய ஆதேசமாக இருக்கிற பேராசங்கேன தாக்கு இன எஸ்க்கு ஆத்து எஸ்க்கு சிய ஒரே சுத்தத்தினாலேயே மூணு ராமாயண ராமாச்சு ராமசிய மூணு மூணு காரியத்தை ஒரே சுத்தத்தினாலே வச்சுக்கிற தான் எஸ்மியதான் வினாசியாக சுத்தத்தினால. அப்போ முன்னாடி அங்கம் அலங்கமா இருக்கணும், அங்கமா இருக்கணும். அதுக்காக டா பிரத்தியமா இருந்தா ஈனாதேசம், எசி பிரத்தியமா இருந்தா ஆத் ஆதேசம், எஸ் பிரத்தியமா இருந்தா தே ஆதேசமானது விதிக்கிற இந்த ஒரே சுத்தத்தினால. இப்ப நமக்கு ஒரு கேள்வி. ராமன் இன தாவுக்கு பதிலா இன வரும். ஆனா அந்த நகாரம் பிரதாந்த சேவா இது உங்க முச்சாடி கேள்வி கேள்வி ராம பிளஸ் தா அப்புறம் டகாரம் எழுதுனா ராம ஆ டான் எசன் இனாசியா அப்படின்னால இந்த ஆருக்கு என்ன வந்துடும் இன ராம பிளஸ் இன ஆ போயிட்டு டான் பதிலாக இனன்ற ஆதேசமானது வந்துடும். ராம பிளஸ் இன அப்படின்னாயிடும். இப்போ ஆ இது ஆத்மனா ஆத்மனா அதனால ராமேன அப்படின்னு ஆயிடும். இதுக்கப்புறம் இங்க ராமேன ஆ ஏ இப்போ இது நான் இருக்கா இல்லையா? இப்போ ஆன்றது அடியன் கீழே எழுதினது பார்க்க முடியல. கீழே எழுதினது கடைசி லைன் பார்க்கவே முடியல. இருக்கு ராமேன அந்த இடத்துல ஆன்றது அக்கில இருக்கு, இங்குன்றது பவர்கத்துல இருக்கு, இந்த ஏன்றது அக்கில ஐவன் அக்கில இருக்கு. அந்த தோட்டமே கிடையாது. அப்ப நகாரத்துக்கு தத்துவம் வந்து வேணும் ராமேனன் ஆயிடும். ராமேன அரும்பாதம் சித்திச்சிருது. ஓகேவா? ராமட்டா சொல்லிட்டு ரகால ராம ஆ இருக்கும். ஆகு ராம வினாசியாக அதனால டாக் இன ஆதேசம் ராம இன அப்புறம் ஆத்முனஹா ஆகுங்கிறது ஆத்முனஹா படிச்சிருக்கோம். அவர்நாத்து அச்சுப்பரே பூர்வப்பரையோ ஏகா குண ஆதேசாத்தியத்துல ஆ ஈ சேர்த்து குணம் வந்து எழுத்து வந்தா ஏதான் வரும். அப்போ ராமேன ஆகும். அப்போ அத்துப்பாங்கு நகாது நத்தம். ஓகே சார்? இப்ப நீங்க கேட்ட கேள்வி சொல்லுவா. இப்ப ராமேனன் இடத்துல எப்படி நத்தம் வந்தது? கடைசிக்கு சரி சரி நகாரத்துக்கு அப்புறம் சரி அடியேன் அடியேன் பதாந்தமா இல்லாதனால அங்க நத்தமானது நிஷேதம் நத்தமான அடியேன். அதான் சந்தேகம் இருக்கா? கொஞ்சம் இன்னொரு தடவை சொல்லுங்க அடியேன். ராம பிளஸ்
நம்ம ஏகவச்சனம் எடுக்கிறோம். ராம கஸ்தா அதுல தகாரி தானது பிரத்யம் ஆதியத்து தகாரம் அதுக்கு சுட்டுனால தவறுக்கு இஷ்டம்யம் இஷ்டம்யம் சத்திய லோபா லோபம் அடைஞ்சிடும். அப்போ மீதிக்கு ஆதாரம் ராம ஆ அப்படின்னு இருக்கும். அந்த ஆக்கு ராம் எஸ்னேதான் வினாசியாக ராமன்றது ராம அகாராந்தமா இருக்கு, அங்க சம்யா இருக்கு. டாபிக் அண்ணன் பேரு அங்க சம்யா இருக்கு. அதை காட்டு பரவா இருக்கு. இந்த ஆக்கு இன ஆதேசமானது வந்து தாம் எஸ்னேதான் வினாசியாக. அப்ப அது ராம இன அப்படின்னு இருக்கும். இப்ப ராம இனன்னு இந்த ஆ அச்சு எழுத்து இந்த அவர்நாத்து அதிபரே பூரபரையோ ஏகா குணः ஆதேக அத்தியாஸ் ஆத் குணः சூத்திரம். ஆத் குணः சூத்திரம் குணம் வந்து ஆ ஏக்கு தான சாமியாச்சு ஏவானது வந்துடும். ராம ஏ ராமேன ராம ஏன ராமேன ரூபானது ஆயிடும். பானாவுக்கு இங்க அற்புப்பாங்கும் விவாதியசி ராக்கும் நாட்டுல ஆ இருக்கு அது அட்டு, இம் இருக்கு அது பவர்க்கம், ஏ இருக்கு அது அட்டெழுத்துக்குள்ள இருக்கு. அப்ப நகாரத்துக்கு தத்துவமாதம் புரியுது புரியுது தெரியும் புரியுது. வராது வரக்கூடாதுன்னு கேட்டா ராமேன இன்னைக்கு அப்புறம் ஆ ஒன்று இருக்கு. அப்ப நகாரம் ராமானு நகாரம் கட்டி எழுத்தா இருந்தது. இங்க ராமேன ஆதார அர்த்தமான எழுத்து நான் இல்லை, அதான் அர்த்தமாதிக்க வருதம் பதாந்தத்துக்கு பிரவர்த்திக்கு அது வராது. ராமேன ரூபம் வந்து ஆயிடும். ஓகேவா? வேற சந்தேகம் இருக்க? அடுத்தது திருத்தியா திவிவச்சனம். ராமபக்தாத்து ராமாபியான் ராமாபியான் ராம் சப்தாத்து சுரோஜஸ் அமோல்ட் ராபியான் ராம பிளஸ் யா அதுல இருக்குது. இருக்குது. இப்போ ராம தியான ரூபம் ராமாபியான் ஆனோம். இந்த இடத்துல சுப்பிச்ச அப்படின்னு சூத்திரமானது பிரவர்த்திக்கிறது. யஞாதோ சுப்பி அத்தஹ அங்கஸ்ய தீர்க்கः. யஞாதோ சுப்பி பரமார்த்தம் சுப்பின சுப்பி பரமார்த்தம் ஆதியாவுடைய எஞ்செழுத்து ஆதியாவுடைய சுப்பரமா இருக்கிறது. அங்கமாவுடைய அங்கம் அந்த அங்கத்துக்கு தீர்க்கமானது வருது சுப்பரமா இருக்கிறது. அந்த சுப்பு எண்ணாதியா இருக்கணும். எண்ண ஆதியாவுடைய சுப்பரமா இருக்கிறது. எண்ணாதோ எண்ணே ஆதியாவுடைய சுப்பி சுப்பரமா இருக்கும்போது அத்தஹ அங்கத்தை அத்தஹ அகாரத்து அந்தமாவுடைய அங்கத்துக்கு தீர்க்கமானது வருது. இப்போ ராம கட்டி எடுத்து அத்தஹ அகாரமானது எடுத்து அதுக்கு அந்த சமயம் தியான் பிரதி பரமா இருக்கு. அந்த சமயம் வந்துடுறதுக்கு அப்ப அத்தஹ அங்கமா இருக்கு. தியானுக்கு சுக்கு பரமா இருக்கு. அப்போ இவ்வளவு என் பிரதேசத்துல ஆதி வரல ஜப்பான் வரைக்கும் எண்ணு. அப்போ இவ்வளவு எண்ணெய் எழுத்து. அப்போ எண்ணெய் ஆதியாவுடைய சுப்பிரத்தியம் எண்ணெய் எழுத்து ஆதியாவுடைய சுப்பிரத்தியம் பரமா இருக்கு. அதந்தமான அங்கத்துக்கு தீர்க்கமானது அந்த அங்கத்திய தீர்க்கா சொன்னதுல அலவந்தியத்துல கட்டி எழுதி வரும். கட்டி எழுதிய அலவந்திய கட்டி சொல்லி ஒரு காரியம் வச்சால் அந்தியத்துக்கு வரும்னு சொல்லியிருக்கு. அதுல அத்தஹ அங்கத்திய கட்டி சொல்லியிருக்கனால அங்க எழுதி ராம சத்தம் அதுக்குற கடைசி அகாரத்துக்கு தான் தீர்க்கம் வரும். இல்ல அந்த ஆக்கு தீர்க்கம் வராது. அப்போ ராமா தியானம் அடியே அந்த அலோந்தியசிய மறுபடியும் சொல்லுங்க. அப்படின்னு புரியல. இப்போ அத்தஹ அங்கத்துக்கு தீர்க்கான் இருக்கு. அத்தஹ அங்கம் எழுதி ராம சத்தம் அத்தஹ அங்கம். ஓகேவா? அத்தஹ ஓகே.
அப்ப தீர்க்கம் வந்து ராம சப்தம் எதுக்கு தீர்க்கம் வரும் அப்படின்னு கேட்டா தீர்க்கம் வச்சு அப்படியே வச்சுப்போம். தீர்க்கம் சுத்தத்துக்கு அப்புறம் தான் அச்சு எடுத்து தான் வரப்போகுது. அப்ப இங்க அச்சு பார்த்தா கூட இந்த ராம் போல ரா இருக்கு, இந்த மேக் போல ஆ இருக்கு. எதுக்கு தீர்க்கம் வரும் அந்த கேள்வி வரும். அதை வச்சு அலோகத்தை பரிபாஷை விவரிக்கிறது. சக்தி விபத்தை சொல்லி ஒரு காரியம் விதித்தால் அது கடைசி இடத்துக்கு தான் வரும். அலோகத்தை சக்தி நிர்திஷ்ய விதியமான காரியம் அந்திய போத்தியம் இருக்கு. இப்ப அங்கத்திய அத்தா அப்படின்னு சக்தி விபத்தை சொல்லி விதியமான காரியம் தீர்க்க காரியம், தீர்க்க காரியம் தீர்க்கம். அது சக்தி விபத்து அங்கத்துக்கு வருதுன்னு போட்டிருக்கு. அப்ப அங்க இது ராம சப்தம், அதுல இருக்கிற கடைசி இருக்கிற அகாத்து தான் தீர்க்க வரும், முன்னேறி வராது. அப்போ ராம அடியன் அடியன் இருக்கா? யஞாதௌ சுபி அத்தஹ அங்கத்தை தீர்க்கா. யஞ ஆதியாவுடைய சுப்பரமா இருக்கும் பொழுது அகத்தமான அங்கத்துக்கு தீர்க்கம் வருது அர்த்தம். ராம தியம் ராம தியம் ராம. இந்த பரிபாஷானா என்ன அர்த்தம் அடியன்? பரிபாஷா சூத்திரம்னா என்ன அடியன்? அது பரிபாஷா அநியமே நியம காரணி சொல்றார். ஒரு நியமம் இல்லாத இடத்துல நியமம் பண்றது. இப்போ இந்த தீர்க்கமானது இதுக்கு வந்தா அதுக்கு வந்தா ஒரு நியமம் இல்லை. இப்ப ஏறாமல் போட்டு காட்டுறாங்கல்ல பண்ணு அப்படின்னு எது சொல்லி கொடுக்கறதோ அது பரிபாஷா. இப்ப இந்த தீர்க்கம் அங்கத்து தீர்க்கம் புரியுது. புரியுது அடியன். அது சாதாரண அர்த்தம் சொல்றா. அநியமே நியம காரணம். நியமம் இல்லாத நியமம் பண்றது, ஒரு ரூல்ஸ் இல்லாத ரூல்ஸ் போடுறது. அதாவது ராமாபியாம் ராமேபியா அது வரைச்சே பார்ப்போம் சார். அடியன் குழம்பிடவா இருக்கு. அது வரைக்கும் என்ன பார்த்தா முடிச்சுக்கலாமா? ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ.